Welcome to Story Time. Today's story, Andy Ant and the Chirpy Cricket. ஆண்டி எறும்பு ஒரு திட்டத்துடன் இருந்தது. புல்வெளி இதுவரை கண்டிராத மிகப்பெரிய சிறந்த எறும்பு புற்றை உருவாக்க விரும்பினார். அவர் துள்ளி குதித்து மரக்கிளைகளையும் இலைகளையும் சேகரித்தார். குளிர்காலம் வருகிறது. அவர் மகிழ்ச்சியுடன் மூச்சிறைப்பார். கிர்பி கிரிக்கெட் அருகில் ஒரு இலையில் துள்ளிக் கொண்டிருந்தது. சிரித்தது. வேலை வேலை வேலை. ஏண்டி பாடி விளையாடக்கூடாது? வேடிக்கைக்கு நிறைய நேரம் இருக்கிறது. சிற்பி குனிந்து ஒரு மகிழ்ச்சியான டியூனுடன் தனது பாஞ்சோவை முணுமுணுத்தார். ஆண்டி தன் பணியில் கவனம் செலுத்தி தலையை மட்டும் ஆட்டினான். நான் தயார் செய்ய வேண்டும். குளிர்காலம் முன்னால் உள்ளது. நாட்கள் வாரங்களாக மாறியது. இலைகள் பழுப்பு மற்றும் சிவப்பு நிறமாக மாறியது. ஆண்டியின் எறும்பு பகுதி உயரமாக வசதியான பாதுகாப்பான படுக்கையாக வளர்ந்தது. சிற்பி இன்னும் ஒரு புன்னகையுடன் தனது பாஞ்சோவை விளையாடிக் கொண்டிருந்தார். முதல் ஸ்னோஃப்ளேக் சுழலத் தொடங்கியதை கவனிக்கவில்லை. விரைவில் புல்வெளி வெள்ளை போர்வை ஒரு உறைபனி காட்சி. சிலிர்த்து நடுங்கியது. அவரது டியூன் பறந்தது. உரைக்கிறது. சிற்பி முகம் சுழித்து அழுதான். அவரது பாஞ்சோ அமைதியாக பனியில் மூடப்பட்டு தரையில் கிடந்தது. அவன் ஆண்டியின் எறும்பு புற்றை சூடாகவும் பிரகாசமாகவும் பார்த்தான். ஏண்டி, அவர் அழைத்தார். அவரது குரல் பயத்தால் நடுங்கியது. ஆண்டி வெளியே எட்டி பார்த்தார். அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. சிற்பி, உள்ளே வா. பயப்பட ஒன்றுமில்லை. உள்ளே பதுங்கி சிற்பி அன்று பாடம் கற்றுக்கொண்டான். வேலை செய்வதும் விளையாடுவதும் எப்போதும் புத்திசாலித்தனம். கடைசி வரை சிரிப்பையும் அரவணைப்பையும் பகிர்ந்து கொண்டு ஆண்டி ஆண் மற்றும் சிற்பி கிரிக்கெட் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள். Thanks for watching. More videos. Subscribe my channel.